வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3, அதாவது பேசிக் சயின்ஸில் பார்ட் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபிசிக்ஸை தாண்டி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே குதிச்சிட்டோம். ஸோ ஸ்பேஸில் நம்ம நிறைய விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இங்கே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி கிளாஸில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் இங்கே பார்த்துட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இது ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் லைக் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் இது நம்ம அனுப்பின சேட்டலைட்ஸ் பற்றி பேசலாம். இந்தியா அனுப்பின சேட்டலைட்ஸ், மிச்ச கண்ட்ரிஸ் அனுப்பின முக்கியமான சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன இஸ்ரோவில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது. லைக் வி ஹாவ் திஸ் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதில் சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஏதாச்சும் நியூ இன்வென்ஷன்ஸ் வந்ததுன்னா அதையும் நம்ம இதில் பார்த்துலாம். ஸோ வித் தட் நோட் we will move into this பர்டிகுலர் கிளாஸ். நம்ம ஏற்கனவே பேசிக் சயின்ஸில் 2 கிளாஸ் முடிஞ்சது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கிளாஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதாவது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பேச போகிறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார், பிளாக் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸோட கேரக்டரிஸ்டிக், டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி, வார்ம் ஹோல்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பட்டிங்கான டாபிக் இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்சிஆர்டி பேஸ் பண்ணி சில விஷயங்கள் எடுப்பேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் எடுப்பேன். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால் எப்படி பிஒய் கோர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பிஒய் கோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாளைக்கு நிறைய பிஒய் கோர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி 1 ஹவரில் நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணமோ அவ்வளோ கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு டைம் இருக்கும்போது நம்ம பிஒய்க்யூவும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏரியாவில் பிஒய்க்யூஸும் நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார் இதெல்லாம் முன்னாடி நிறைய தியரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்ம உருவாகினது, யூனிவர்ஸ் உருவாகினதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் தியரி இஸ் பிக் பேங். இது நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி பேசும்போது பேசலாம். பட் இப்போதைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டாரில் குதிச்சிடலாம். ஸோ பிக் பேங் தியரி தான் நம்ம யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இது. ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம ஓட்டி விட்டோம்னா நம்ம ஹோல் யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ இது யூனிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் நிறைய கேலக்சிஸ் இருக்கும். இந்த கேலக்சிஸ்குள்ளே நிறைய சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய ஸ்டார் ஓட நிறைய பிளானட்ஸ் இருக்கும். ஸோ சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய சோலார் லைக் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கேலக்சிலேயே நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். நம்மளோட கேலக்சியோட பேர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம எண்ட் ஆஃப் த கிளாஸ் பார்ப்போம். ஸோ இட்ஸ் மில்கி வே. ஏன்னா எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் சில விஷயத்தை மறந்து போயிடுவேன் நான் சொன்னேன்றதை. ஸோ மில்கி வே. ஸோ கேலக்சிஸ் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்மளோட ஸ்டார் பேர் இது சன். ஸோ அதை சுற்றி இருக்கிற பிளானட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சோலார் சிஸ்டம். ஸோ நிறைய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம அடுத்த வர கிளாஸில் பார்ப்போம். ஸோ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு தியரி பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு ஒன்று இருக்குது. பிக் பேங்குக்கு முன்னாடி ஒரு தியரி பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு ஒன்று வந்தது. அது என்ன சொல்லுது? யூனிவர்ஸ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது, இது மாதிரி தான் முன்னாடி இருந்தது, இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் பிக் பேங் தியரியில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஹோல் யூனிவர்ஸ் ஒரு சின்ன சிங்குலாரிட்டியிலேருந்து வெடிச்சு உருவானது தான் நம்மளோட யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிங்குலாரிட்டியிலேருந்து வெடிச்சு உருவானது நம்மளோட பிக் பேங்காக வெடிச்சு உருவானது தான் நம்மளோட யூனிவர்ஸ். அப்படின்னா இப்போ எப்படி ஆகிட்டுருக்குன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ சிங்குலாரிட்டியிலேருந்து பிக் பேங்காக வெடிச்சு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வந்தது தான் நம்மளோட யூனிவர்ஸு. இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறது சிங்குலாரிட்டி, பிக் பேங். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பிக் பேங் தியரிக்குள்ளே. ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னா யூனிவர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 13 பில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே 13 பில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட எர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.3 பில்லியன் இயர்ஸ் அகோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம எர்த்து வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார் அப்படின்னும் போது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு யூனிவர்ஸில் ஒரு கேலக்சிக்குள்ளே நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ்லாம் நம்ம ஜாலியாக வந்து நம்ம வந்து 8 பிளானட்டாக படிக்கிறோம். அதில் 9வது பிளானட் வந்து ப்ளூட்டோன்னு சொல்லிட்டு இருந்தது. பட் இது வந்து இப்போ பிளானட் இல்லை, அது வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட். அதை வந்து இந்த 8 பிளானட் கூட சேர்க்கக்கூடாது. அந்த டுவார்ஃப் பிளானட், அதாவது டுவார்ஃப்னா என்ன, சின்னதான, ஓகே சின்னதான. ஸோ அந்த ஒரு பிளானட் வந்து இப்போதைக்கு இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்டில் ஒன்று இல்லை, அது ஒரு சின்ன செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ ப்ளூட்டோ வந்து நம்ம பிளானட்குள்ளே சேர்க்க மாட்டோம், நம்ம 8 பிளானட்டை தான் படிப்போம். ஸோ 8 பிளானட்டை நம்ம அடுத்த கிளாஸில் படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 பிளானட் இப்படி இருக்கு. அப்போனா இதே மாதிரி ஒரு சன்னு மாதிரி இன்னொரு ஸ்டாரில் அதே மாதிரி ஒரு பிளானட்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிளானட்ஸ் இருக்கலாம், இல்லை வேற மாதிரி கூட பிளானட்ஸ் இருக்கலாம். பட் இதே மாதிரி இருக்கிறதுனால இந்த பிளானட்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோ பிளானட்ஸ். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்தில் இல்லாத பிளானட்டை வந்து வேற ஸ்டாரோட பிளானட்ஸை வந்து எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய கிளாஸஸில் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸோட ஃபார்மேஷன் என்ன? It's born within the clouds of dust and gas. So nebula, இந்த clouds of dust and gas வந்து nebulaன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ மேலே வானத்தை நீங்கள் போய் வானத்தை இப்போ எட்டி பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது, அதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஏர் பார்ட்டிக்கல் இருக்கலாம், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், மெட்டல்ஸ் இருக்கலாம், நான் மெட்டல்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும். அண்ட் ஆசிலேட் ஆகிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகி ஒரு இடத்துல ஒரு கோர் கிராவிட்டின்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகி அந்த கோர் சிங்குலர் கிராவிட்டியில் எல்லா பார்ட்டிகல்ஸும் அக்குமுலேட் ஆகி ஆக்ரிகேட் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்டார். இதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃபார்மேஷன் மாதிரி தான் உங்களுக்கு மிச்ச பிளானட்டும் ஃபார்ம் ஆகும். பட் இந்த ஸ்டார் ஃபார்ம் ஆகி அதோட மிச்ச விஷயங்கள்ல இருந்து தான் இல்லை அந்த ஸ்டாரே உடஞ்சி ஃபார்ம் ஆகிறது தான் இந்த பிளானட்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த நெபுலார் தியரி இஸ். ஸோ நிறைய ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு நிறைய தியரி இருக்குது, லாப்லஸ் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரி இருக்குது. நெபுலார் தியரியில் இதை தான் சொல்கிறாங்க. இந்த கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸில் ஒரு இட் இஸ் கால்ட் அஸ் நெபுலா. இதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்புலன்ஸ்னால் ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம், இல்லைன்னா ஒரு இப்போ வந்து எர்த்குவைக் வந்தால் ஒரு டர்புலன்ஸ், நம்ம வீடெல்லாம் நடுங்குல அந்த மாதிரி ஒரு நடுக்கம் தான் டர்புலன்ஸ். ஸோ டர்புலன்ஸ் வித்தின் தீஸ் கிளவுட்ஸ் கிவ் ரைஸ் டு நாட்ஸ். ஸோ ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நாட்ஸ்னால் இதுதான், இந்த நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ரிகேட் ஆகி ரொம்ப வயலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேருது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அஸ் த கிளவுட் கொலாப்சஸ் த மெட்டீரியல் அட் த சென்டர் பிகின்ஸ் டு ஹீட் அப். ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி ரொம்ப ஆசிலேட் ஆகும் போதே உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டோஸ்டார். ஸோ ஸ்டாருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் தான் புரோட்டோஸ்டார். இட் இஸ் திஸ் ஹார்ட் கோர். ஸோ ஃபஸ்ட்டு கோர் ஃபார்ம் ஆகுது, நடுவில் இருக்கிற கோர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் தென் பிகம் அ ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராவிடேஷனல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டர்புலண்ட் ஒரு ஆசிலேட் ஆகுது. அது நடுவில் ஒரு கோர் கிராவிட்டினால அது அட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிறது தான் நம்மளோட ஸ்டார். ஸோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ப்ரோட்டோ ஸ்டார்னு கூப்பிட்றாங்க, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்னு கூப்பிட்றாங்க. ஸோ நாட் ஆல் ஆஃப் திஸ் மெட்டீரியல் எண்ட்ஸ் அப் அஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டார். ஸோ இதில் மிச்ச மீதியெல்லாம் சிலது வந்து ஸ்டாராக ஃபார்ம் ஆக மிச்ச மீதி தான் பிளானட்டாக ஃபார்ம் ஆகும், ஆஸ்ட்ராய்டாக ஃபார்ம் ஆகும், காமெட்டாக ஃபார்ம் ஆகும். பிளானட்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் காமெட்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் படிக்கலாம். ஸோ ஸ்டார்ஸ் ஆர் ஃபியூவல்டு பை. ஸோ ஸ்டார்ஸுக்கு என்ன ஃபியூவல் இருக்குது, அதாவது அது ரொம்ப ஒளிர்றதுக்கும் அது பளிச்சுன்னு தெரிகிறதுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஃபியூஷன் ரியாக்ஷனில் அந்த
ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து சேர்ந்து ஹீலியம் மாலிகுலாக மாறும்போது அது எமிட் ஆகிற எனர்ஜி தான் நம்மளுக்கு அந்த ஸ்டார் பளிச்சுன்னு தெரியறதுக்கான ரீசன். ஸோ ஸ்டார் எவ்வளோ நாள் வாழும்னா அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரை தான் வாழும். அப்போனா நம்ம சன்னை வந்து அழிஞ்சு போயிடுமானா ஆமாம். ஆனால் எப்போ அழியுன்றது இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போதைக்கு அழியாது. 2020 2025 2030 இல்லை இன்னும் 100 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக வந்து சன்னோட எனர்ஜி எல்லாம் தீர்ந்து போயிடும், அதனால உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு தான் ஒரு தியரி இருக்குது. அதில் தான் 2020 வந்து நம்ம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்லாம் வந்தது. பட் சன்னோட நிச்சயமாக சன் ஒரு நாள் இறக்க தான் போகுது. ஸோ எவ்ரி ஸ்டார் இஸ் கோயிங் டு டை. அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி ஸ்டார் வில் டை, இட் வில் ஹாவ் அ லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிளில் வந்து அதை பார்ப்போம். ஸோ இட் வில் டை, இந்த சன்னஸ் வில் ஆல்சோ டை. பட் இந்த சன்னோட டெத்து வந்து பார்த்திங்கன்னா எதனால நடக்கும்னா இந்த ஃபியூவல் வந்து ரன் அவுட் ஆகிறதுனால, ஃபியூவல் வந்து பர்ன் அவுட் ஆகி காலி ஆகிறதுனால. இந்த ஃபியூவல் என்னென்னா ஹைட்ரஜன் தான். இந்த ஹைட்ரஜன் டியூ டு ஃபியூஷன் ரியாக்ஷன் வில் ஃபார்ம் ஹீலியம். அந்த ஹீலியம் தான் இந்த இதுக்கு வந்து அந்த ஹீலியம் ஃபார்மேஷன் அப்போ தான் இதுக்கு அந்த பிரகாசம் கொடுக்குது. இந்த சோலார் எனர்ஜி அதனால தான் அந்த காரணம். ஓகே, the outflow of energy from the central region of the star provides a pressure. ஸோ இங்கே வந்து outflow of energy வந்து ப்ரெஷர் கொடுத்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்டார் ஃபார்மேஷன் இஸ். ஸோ ஸ்டார் ஃபார்மேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபார்மிங் நெபுலா, இதில் கிளவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் இருக்குது. ஸோ டஸ்ட் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரிகேட் ஆகி புரோட்டோஸ்டாராக மாறுது. ஸோ இந்த புரோட்டோஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நிறைய சேர்ந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் ஸ்டாரான ரெட் சூப்பர் ஜியாண்டாக மாறிடும். ஸோ ரெட் சூப்பர் ஜியாண்டாக மாறிடும். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாராக இருந்ததுன்னா, சன்லைக் ஸ்டாராக இருந்ததுன்னா வெறும் ரெட் ஜியாண்டாக மட்டும்தான் மாறும். ஸோ ஸ்டார்லேயே நிறைய விதம் இருக்குது. டுவார்ஃப் ஸ்டார், ரெட் டுவார்ஃப் ஸ்டார், ப்ரௌன் டுவார்ஃப் ஸ்டார், சூப்பர் ஜியான் ஸ்டார், சூப்பர் நோவா, நோவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸை பொறுத்து நிறைய சைஸு, கலரு, அதோட காம்போசிஷனை பொறுத்து இந்த ஸ்டார்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ மேசிவான ஸ்டார்னா அது வந்து சூப்பர் ஜியான்ட்டாக மாறிடுது. இதே சின்ன சன் அப்படின்னா சன்னே நம்ம பெருசாக நினைக்கிறோம். சன்னோட 5 மில்லியன் டைம்ஸ் ஆர் 5 மில்லியன் டைம்ஸில் 5 டைம்ஸ் பிகர் ஸ்டார்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சூப்பர் ஜியான்ட்டாக மாறுது. அடுத்து இதோட சின்ன ஸ்டார்னா ரெட் ஜியான்ட்டாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் இறந்து போகும். இறந்து போனதுக்கப்புறம் உருவாகிறது தான் இது பிளானட்டரி நெபுலா. ஸோ பிளானட்டரி நெபுலா வில் ஹேப்பன் டியூரிங் த டெத் ஃபேஸ் ஆஃப். ஸோ இது வந்து டெத் ஃபேஸு, இது பர்த் ஃபேஸ். ஸோ பர்த் ஃபேஸ், டெத் ஃபேஸில் பிளானட்டரி நெபுலா நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஸ்டாராக இருந்தால் செத்து போய் ஒயிட் டுவார்ஃபாக மாறுது. இல்லை பெரிய ஸ்டாருனா அது இறந்து போய் பிளாக் ஹோலாக மாறுது. பெரிய ஸ்டார்லேயும் ரொம்ப பெரிய ஸ்டார் தான் பிளாக் ஹோலாக மாறும். கொஞ்சம் சின்ன ஸ்டார் வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறுது. ரொம்ப பெரிய ஸ்டார்னா ஒயிட் டுவார்ஃப், ரொம்ப சின்ன ஸ்டார்னா இறந்ததுக்கப்புறம் ஒயிட் டுவார்ஃபாக மாறுது. கொஞ்சம் பெரிய ஸ்டார்னா நியூட்ரான் ஸ்டாராக மாறுது. ரொம்ப பெரிய ஸ்டார் வந்து இறந்து போனதுன்னா பிளாக் ஹோலாக மாறுது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பிளாக் ஹோல் வந்து இறந்து போன ஸ்டார் மட்டும் இல்லை, நிறைய இறந்து போன ஸ்டார் சேர்ந்தும் பிளாக் ஹோல் உருவாகலாம். ஏன்னா அப்போ பெருசாக இருக்கும்ல. ஸோ நிறைய ஸ்டார் வந்து சேரும் போது அது வந்து பிளாக் ஹோலாக மாறிடுது. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட். அது வந்து லைஃப் சைக்கிளை காமிச்சேன். இப்போ வந்து இந்த டெத் ஃபேஸை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ டெத்து ஃபேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்த் ஃபேஸு, இங்கே டெத்து ஃபேஸு. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் டுவார்ஃபா இல்லை நியூட்ரான் ஸ்டாராக மாறினதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாராக மாறும். ஸோ திஸ் இஸ் அ லைஃப் சைக்கிள் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஸ்டார் வந்து ரெட் ஜியான்ட்டாக மாறுது. large star வந்து red super giant மாறுது. Okay, supernova can be triggered by the sudden reignition of nuclear fusion. சில நேரம் ஸ்டார் இறந்து போகிற ஃபேஸில் கூட திருப்பியும் ரீஇக்னைட் ஆகி அது திருப்பியும் பெரிய ஸ்டாராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே, அடுத்து இப்போ பிளாக் ஹோலுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் எப்படி? பிளாக் ஹோல்ஸ் வந்து பெரிய ரெட் சூப்பர் ஜியாண்ட் ஆர் சூப்பர் நோவா ஸ்டார் வந்து இறந்து போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வர்றது தான் பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோல் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஸ்டார் டெத் ஆனால் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது. இல்லை 2-3 டெத்தான ஸ்டார் வந்து சேரும் போது பிளாக் ஹோல் உருவாகுதுன்னு சொன்னோம். ஸோ பிளாக் ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் த supernova explosion when the core of the massive dying star more than 2.5 times the mass of the sun collapses until an infinite density where gravity is so high. அப்போனா பிளாக் ஹோலில் கிராவிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து எப்படி உருவாகும்னா இது ஸ்டார் வந்து அது இறக்கும் போது கூட செம்மையாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தான் இறந்து போகுது. ஸோ தட் ஆல்சோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப். ஸோ அவ்வளோ அதோட பிளாக் ஹோலில் கிராவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அதால் ஒரு லைட்டை கூட அப்சர்வ் பண்ணி இழுக்க முடியும். அதனால லைட்டு கூட அங்கே போச்சுன்னா காண போயிடும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ப்ரிடிக்டட் பை எயின்ஸ்டீன். ஸோ ஆல்பர்ட் எயின்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வச்சு பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்சில் தான் ஓகே அவர் சொன்ன மாதிரியே பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. பட் பிளாக் ஹோல் மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஹோல்னு ஒன்று இருக்குது, வார்ம் ஹோல்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அடுத்து படிக்கலாம். ஸோ ஒயிட் ஹோல்னால் ஒன்றும் இல்லை, பிளாக் ஹோல் வந்து எப்படி கிராவிட்டினால எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலும் அட்ராக்ட் பண்ணுதோ ஒயிட் ஹோல் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா மேட்ருக்கும் ஆன்டி மேட்டர்னு ஒன்று இருக்குன்னு நம்ம போன கிளாஸில் பேசணும். ஸோ எல்லா பிளாக் ஹோலுக்கும் ஒரு ஒயிட் ஹோல்னு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஹைப்போதிசிஸ் தான். இப்படி ஒன்று இருந்ததுன்னா இப்படியும் ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இதுவரை ஒயிட் ஹோலை இன்னும் கண்டுபிடிக்கல, பட் ஒயிட் ஹோல் இருக்கும், அது அப்படியே ஆப்போசிட்டாக பிளாக் ஹோலுக்கு ஆப்போசிட் மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஜென்ரல் தியரி ஓகே, இது என்ன பண்ணுன்னா it will compact mass and it can bend the space time and create a black hole அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து டோட்டலாக வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு ரிலேஷன் இருக்குன்றது சொல்கிறது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், இப்போ ஒரு ஸ்பேஸை நான் ஒரு இடத்துல இருந்து கடக்கிறேன்னா நான் டைமையும் கடக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் எயின்ஸ்டீனோட தியரி. ஸோ ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இது எஸ்பெஷலி யூனிவர்ஸில் வந்து இந்த பேசிஸில் தான் நம்ம டைம் மெஷின் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, டைம் மெஷின் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளால் ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு டைமுக்கு போக முடியுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஒரு எயின்ஸ்டீனோட தியரியிலேருந்து தான் வருது. ஓகே ஃபைன். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்பேஸை நான் தாண்டி போனேன்னா நான் டைமையும் தாண்டி போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2030 போகணும்னா நான் அந்த ஸ்பேஸை வந்து நான் கடந்து போனேன்னா என்னால் 2030 நான் வந்து நுழைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பேஸ் டைமை வந்து பெண்ட் ஆகிடுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஸ்பேஸ் டைம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெண்ட் ஆகிடுது. அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 2020 2030 டக்குன்னு குதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெண்டிங் வந்து அங்கே நடக்கும். ஸோ ஸ்பேஸ் டைமை வந்து அது வந்து பெண்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாதுன்னு போது இமேஜின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நிறைய படத்தில் வந்து அதை எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் black holes with their extreme gravitational pull and unique properties play a significant role in various aspects of astrophysics and cosmology. So வந்து பார்த்தீங்கன்னா gravitational pull இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது black hole. So this is the diagram. I'll go back again to that. So இதுதான் black hole ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is the black hole. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெதுவடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஈவென்ட் ஹாரிசான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில் வந்து இந்த black ஹோலோட இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அக்ரீஷன் டிஸ்க்குன்னு வெளியில் ஒன்று இருக்குது, டாப்ளர் பீமிங், டாப்ளர் எஃபெக்ட்னா நம்ம என்னென்னு பேசணும்ல, ஸோ அதே மாதிரி டாப்ளர் எஃபெக்ட் மாதிரியே டாப்ளர் பீமிங் இருக்குது. பீமிங்னா ரேஸ், லைட் ரேஸ். ஸோ டாப்ளர் பீமிங் நடந்திருக்கு. ஓகே, ஈவென்ட் ஹாரிசானோட ஷேடோ, ஈவென்ட் ஹாரிசான், சிங்குலாரிட்டி, ஃபோட்டோன் ஸ்பியர், ஓகே, அண்ட் கொரோனா. ஸோ இந்த மாதிரி
ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பிளாக் ஹோலோட ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு சன்னை வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. நம்ம வந்து இங்கேருந்து தொலைவில் இருந்து பார்ப்போம், ஓகே சன்னு வந்து இப்படி ரவுண்டாக இருக்குது, சன்னோட மேலே லேயர் வந்து இப்படி இருக்குது, உள்ள லேயர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு சன்னு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாக் ஹோலில் வந்து நீங்கள் நேரில் போக முடியாது. ஏன்னா நேரில் போனீங்கன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, உங்களை அதை சக் பண்ணிவிடும். அதே மாதிரி தான் சன்னும். ஸோ அந்த சன்னு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுவீங்கன்றது இருக்குது. இங்கே பிளாக் ஹோலில் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி ஏன்னா ஹை கிராவிடேஷனல் புல்னால நீங்கள் அதுலேயே உள்ளே போய் விழுத்துருவீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இது ஒரு பிளாக் ஹோல்னா ஒரு பெரிய குழி மாதிரி தான், ஆழமான குழி தான். நீங்கள் விழுந்தீங்கன்னா வெளியே வர முடியாது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகே, பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம யூபிஎஸ்சிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஈவெண்ட் ஹாரிசான் ப்ராஜெக்டில் இதோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அக்ரீஷன் டிஸ்க், டாப்லர் பீமிங், ஈவெண்ட் ஹாரிசான் ஷேடோ, ஈவெண்ட் ஹாரிசான், சிங்குலாரிட்டி, ஃபோட்டான் ஸ்பியர், கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவுட்டர் லேயர் வந்து கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் வந்து சிங்குலாரிட்டி. இதுதான் சிங்குலாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர் எனர்ஜி இருக்கிற ஒரு ஏரியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் யூ ஹாவ் டு. அண்ட் அக்ரீஷன் டிஸ்க்னா என்னென்னா, எல்லா பார்ட்டிகிள்ஸும் அங்கே போகிற லைட் ரேஸோ என்ன ஒரு விஷயம்னாலும் அட்ராக்ட் ஆகுதுல்ல, அந்த அட்ராக்ட் ஆகிற இடம் எதுனா, அட்ராக்ட் ஆகி இருக்கிற இடம் என்னென்னா அந்த அக்ரீஷன் டிஸ்க். இதோட அவுட்டர் கொரோனாக்கு கீழே இருக்கிறது தான் அக்ரீஷன் டிஸ்க்னு சொல்கிறாங்க. நம்ம 1 by 1 பார்ப்போம். ஏன்னா ஈவெண்ட் ஹாரிசான் ப்ராஜெக்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் பிளாக் ஹோலோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலக்சியில், அதாவது மில்கி வேல நடுவில் வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அப்படின்னா அந்த பிளாக் ஹோலில் நம்ம சன்னு வந்து விழுந்துருமா அப்படின்னா இல்லை. ஓகே, இட்ஸ் வெரி டிஸ்டன்ட் அவே ஃப்ரம் திஸ் சோலார் சிஸ்டம். ஸோ ஆனால் வந்து பாசிபிளாக நம்ம சன்னு வந்து பிளாக் ஹோல் அட்ராக்ட் பண்ணிடுமானா மேபி பாசிபிள். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சரில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம ஒயிட் கேலக்ஸி இப்போ ஈவெண்ட் ஹாரிசான் ப்ராஜெக்டில் நிறைய பிளாக் ஹோல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து மெஸ்ஸியர் 87, ஓகே, இன்னொன்று வந்து சாகிட்டாரியஸ் இது. ஓகே, ஸோ மெஸ்ஸியர் 87, சாகிட்டாரியஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கயா அப்படின்னு ஒரு இது இருக்குது. கயாவும் சாகிட்டேரியஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்கி வேல இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் தான். ஸோ நம்ம மில்கி வேலே பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்மளை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுமானா நடக்கலாம். ஸோ தேட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பிளாக் ஹோல் பெருசாக அதோட அட்ராக்ஷன் பவர் வந்து அதிகமாகிடும். ஸோ லைக் வந்து நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ஈவெண்ட் ஹாரிசான்? Event horizon is the place, the boundary around the black hole beyond which nothing can escape, not even light. So it's a boundary of this black hole where anything which is entering this event horizon will be attracted and it will be lost within the black hole. So காணாம போயிடும், black hole குள்ள போய் காணாம போயிடும். So that you have to understand. So event horizon தான் அதோட அட்ராக்ஷனோட outer boundary. அடுத்து சிங்குலாரிட்டினா என்ன? the core of the black hole where all its mass is concentrated. ஓகே, அதோட மாஸ் எல்லாமே அங்கே தான் கான்சன்ட்ரேட் ஆகும். அங்கே தான் டென்சிட்டி அண்ட் கிராவிட்டி ஆர் thought to be infinitely large. ஸோ டென்சிட்டியும் கிராவிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் எனி ஃபிசிக்ஸ் வில் நாட் எனி ஃபிசிக்கல் தியரி, ஓகே, அங்கே போயினா காண போயிடுவீங்க. ஓகே, அப்போனா எந்த தியரியும் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஓகே, அது என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரியாது. ஓகே, அதனால வந்து நம்ம எந்த தியரியும் அங்கே போய் அப்ளை பண்ண முடியாது. இப்படி நடந்தால் இப்படி மாஸ் மாறுது, E=mc²ன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஒரு தியரி இருக்குது. அது வந்து ஒரு ஃபிசிக்ஸோட கான்செப்ட், ஒரு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. வந்து வேவ் வந்து ஒரு பார்ட்டிக்கலாக மாறுதா, இல்லை பார்ட்டிக்கல் வந்து எனர்ஜியாக மாறுதா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன ஒரு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது நம்ம லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக் லாஸில் ஆல் எனர்ஜி ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மாக மாறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பிளாக் ஹோலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எனர்ஜி எந்த ஃபார்மில் மாறுதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் அந்த இடத்துல அப்ளையே பண்ண முடியாது. அதுதான் சிங்குலாரிட்டி. Accretion disk na, when black hole pulls in the matter,
nearby star or glass cloud, this matter forms a rotating disk around the black hole. So எந்த ஒரு விஷயத்தை அதை அட்ராக்ட் பண்ணச்சுனாலோ அந்த அட்ராக்ட் பண்ண அந்த பார்ட்டிகல் வந்து இந்த பிளாக் ஹோலில் இருக்க அக்ரீஷன் டிஸ்கில் போய் இது சேர்ந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குமா. So that rotate ஆகிட்டே இருக்குமா. So that you have to understand. And particle jets, these jets can extend for thousands of, okay, they are emitted by the black hole. So emitting powerful jets of particles. So particles, இது ஆக்சுவலாக காமா, இது பிளாக் ஹோலில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே விழுகிறதுக்கு முன்னாடி அது கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகுமா. ஏன்னா அதோட கிராவிடேஷனல் புல்லுனால அது வந்து அந்த எனர்ஜியால் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வரும்போது அப்படியே டர்புலண்ட் ஆகிடும். ஓகே, இது அட்ராக்ட் பண்ணல, இப்படி டர்புலண்ட் ஆகும்போது அது நடக்கிற அந்த ஆசிலேஷனில் அது எந்த ரேஸ் எமிட் பண்ணணும்னா எக்ஸ் ரேஸ் எமிட் பண்ணும். ஸோ இதை வச்சு தான் நான் இங்கே பிளாக் ஹோல் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ஆப்ஜெக்டை நான் தூக்கி எறிகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த தூக்கி எறிகிற ஆப்ஜெக்ட் அங்கிட்டு போய் விழாமல், இப்போ நான் இப்படி தூக்கி எறிகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி தூக்கி எறியும் போது அந்த ஆப்ஜெக்ட் அங்கிட்டு போய் விழாமல் இங்கிட்டு போய் விழுகும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இங்கே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, ஓகே, இது பிளாக் ஹோலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆடட் எவிடன்ஸ் என்னென்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி விழாமல் இப்படி போய் விழுகும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து விழுறதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக ஆசோலேட் ஆகி அது வந்து எக்ஸ்ரேஸை எமிட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்ரேஸை எமிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது இங்கே வந்து பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. So this you have to understand. And black hole சில jet of particles வந்து emit பண்ணுதுன்னு சொல்றாங்க. And Hawking radiation, a theoretical prediction, இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. The black holes can emit radiation due to quantum effects near the event horizon. So வந்து black hole வந்து emit பண்ணுது, jets emit பண்ணுது, சில radiations emit பண்ணுது. ஏன்னா black holesலேருந்து எதுவுமே வராது, ஸோ நம்மளால் அந்த பிளாக் ஹோலை டிடெக்டே பண்ண முடியாதுன்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கணும்னா இந்த மெட்டீரியல் வந்து இந்த பால் வந்து நான் இப்படி தூக்கி போடும்போது இப்படி விழுகும் போது அந்த பால் என்ன எமிட் பண்ணுதோ அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்கணும். ஆனால் பிளாக் ஹோல் இருக்குன்னு அதுலேருந்து எமிஷனை நான் வச்சு அது பிளாக் ஹோல்னு நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளாக் ஹோல் வந்து எதுவுமே எமிட் பண்ணாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் தான் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன். பட் இப்போ எனக்கு தெரியுது பிளாக் ஹோல் வந்து இட் இஸ் எமிட்டிங் சர்டன் ரேடியேஷன் தட் வாஸ் ஃபவுண்ட் பை ஹாக்கின்ஸ் விச் இஸ் நவ் கால்ட் அஸ் ஹாக்கிங் ரேடியேஷன். ஸோ இப்போ வந்து இந்த ரேடியேஷனை வச்சு நான் எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ this radiation could eventually lead to the evaporation of the black hole over the extremely long time scale. அப்போ it is also telling that இந்த black hole ஏதோ ஒன்று எமிட் பண்ணுதுன்னு நல்லா தெரியுது. இந்த எமிஷனை வச்சு நான் வந்து பிளாக் ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் மூலமாக இதோட எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது எமிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால இந்த எனர்ஜி, இந்த பிளாக் ஹோலோட எனர்ஜி குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போனா பிளாக் ஹோலும் இறந்து போயிடும் அப்படின்றது எனக்கு புரியுது. அப்படின்னா பிளாக் ஹோல் இறந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அது திருப்பி ஒரு ஸ்டாராக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட எனர்ஜி வந்து டிசிபேட்டாக தான் ஆகும், அந்த எனர்ஜி திருப்பியும் அக்குமுலேட் ஆகி ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா எனர்ஜி இஸ் ஒன்லி கிரியேட்டட் நாட் லாஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இட் இஸ் ஒன்லி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் எனர்ஜி டு எனர்ஜி. ஸோ த டெத் ஆஃப் த பிளாக் ஹோல் மே கிவ் எனர்ஜி டு த ரைஸ் ஆஃப் அனதர் ஸ்டார். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் நடக்குது, அதாவது கிராவிடேஷனல் லென்சிங்னு சொல்கிறாங்க. ஓகே, நியர் அ பிளாக் ஹோல் டைம் பாசஸ் ஸ்லோவர் டியூ டு இட்ஸ் இன்டென்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, ஸோ வந்து திடீர்னு டைம் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ண மாதிரி படத்தில் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறது வந்து எங்கே நடக்கும்னா இந்த பிளாக் ஹோலில் நடக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஹை கிராவிடேஷனல் ஃபீல்டுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் இருக்குது. அதாவது இது என்னென்னா, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பிளாக் ஹோல் வந்து அட்ராக்ட் பண்ணிது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா அந்த அட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் எங்கே போய் சேருது, அது அப்படியே இருக்கா இல்லை அழிஞ்சு போயிடுதா அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுதான் இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ். இப்போ நான் ஒரு சேட்டலைட் அனுப்பும்போது அந்த சேட்டலைட் போய் பிளாக் ஹோலில் விழுந்துருதுன்னா அந்த சேட்டலைட் அப்படியே இருக்குமா, இல்லைன்னா அந்த சேட்டலைட்
அப்படியே அந்த சேட்டலைட்டில் இருக்க எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகி வேற ஏதோ ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியாது. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ். A theoretical dilemma concerning what happens to the information about matter that falls into a black hole. It questions whether information is lost or preserved. ஸோ அப்படியே இருக்கா இல்லைன்னா அது லாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல. இப்போ ஏதாச்சும் ஒரு ரேஸ் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்னா என்ன, இன்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோட சவுண்ட் வைப்ரேஷன் மூலமாக தானே, அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வேவ்ஸ். ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் அ வேவ். ஸோ ஏதாச்சும் ஒரு வேவை வந்து நான் பிளாக் ஹோலில் அனுப்புனேன்னா அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே இருக்கா இல்லைன்னா லாஸ்ட் ஆயிடுதா அப்படின்றது தெரியல. அதுதான் இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ். So gravitational lensing it's another very important concept. Gravitational lensing. So gravitational lensing is occurring in the black hole because of the gravity. Gravity-னால ஒரு gravitational wave வந்து bend ஆயிடும். ஸோ இப்படி போகிறது வந்து இப்படி பெண்ட் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட கிராவிடேஷனல் புல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ இங்கே வந்து எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து மூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பிளாக் ஹோல் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுக்கு நடுவில் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குல்ல, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எவ்ரி பிளானட் ஹேஸ் அன் கிராவிடேஷனல் ஃபீல்ட். மூன் இஸ் ஆல்சோ ஹேவிங் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகும்னா இந்த பிளாக் ஹோல்னால சில பெண்ட் ஆகும். ஸோ அதுதான் கிராவிடேஷனல் லென்சிங். ஸோ லென்ஸில் என்ன நடக்கும், லென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகிறதுனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டரில் வந்து நான் வந்து ஒரு பென்சிலை கீழே விட்டேன்னா அந்த பென்சில் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுதுல்ல, பிகாஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வாட்டர் டு ரீஃப்ராக்ட் த லைட் ரேஸ். அதுதானே லென்ஸ்லேயும் நடக்கும். லென்ஸில் ரிஃப்ளெக்ஷனோ ரீஃப்ராக்ஷனோ, ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த பெண்டிங் தான் இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டில் நடக்குது. அதுதான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெண்டிங் நடக்கிறது தான் லென்சிங்னு சொல்கிறாங்க. ஏன்னா லென்ஸில் தான் பெண்டிங் நடக்கும், ஏன்னா அது ரீஃப்ராக்ஷன். ஸோ கிராவிடேஷனல் லென்சிங் வந்து பிகாஸ் ஆஃப் த பிளாக் ஹோல் நடக்குது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டையும் அது டிஸ்டார்ட் பண்ணிடுது. அதனால வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து டிஸ்டார்ட் ஆகுது, அது லென்ஸ் மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கிராவிடேஷனல் வேவை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அப்சர்வேட்டரி இருக்குது. லிகோ, விர்கோ, இதை வந்து நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி பேசும்போது பேசுவோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் ஹோல்ஸ் வந்து இட் இஸ் ஜென்ரேட்டிங் கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை நான் படித்தேன்னா எங்கே பிளாக் ஹோல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடும். அந்த பிளாக் ஹோல் எவ்வளோ வயசாயிருக்குன்னு தெரியும், அந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்குன்னு தெரியும், எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராவிடேஷனல் வேவை நான் படிச்சேனால போதும். So that you have to understand. And it is creating ripples in space-time that can be detected by observatories. So இந்த gravitational waves என்ன பண்ணுதுன்னா நம்ம space-timeல வந்து ripples create பண்ணுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சும்மா இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எர்த்து வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டுனால தான் ஒரு ஸ்பீடில் அது சுற்றிட்டு இருக்கு. இப்போ அது ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா ஆப்வியஸ்லி என்னோட ஸ்பேஸ் டைம் வந்து மாறும். ஓகே, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுச்சுன்னா என்னோட ஸ்பேஸ் டைம் மாறும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பிளாக் ஹோல் இருந்ததுன்னா அங்கே ஸ்பேஸ் டைம் வந்து ஒரு டிஸ்டார்ட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளாக் ஹோல்லேருந்து வெளியில் வர கிராவிடேஷனல் வேவ்னால இந்த டிஸ்டார்ஷன் நடக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து வந்து இப்போது பிளாக் ஹோல் பக்கத்தில் போகுது, இல்லை பிளாக் ஹோல் பக்கத்தில் போகுதுன்னா அது நிச்சயமாக ஆசிலேட் ஆகும். எதர் அதோட ரொட்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும் இல்லைன்னா ஸ்லோ ஆகும். இங்கே வந்து நம்ம ஸ்லோ ஆகும்னு தான் பார்த்தோம், ஏன்னா டைம் வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ ஓகே, ஸோ டைம் ஸ்லோ ஆகுது. ஓகே, வாட் எவர், இது வந்து ஸ்பீட் ஆகுது இல்லைன்னா ஸ்லோ ஆகுது. ஸோ இந்த ஸ்பீட் ஆகுது ஸ்லோ ஆகுதுன்றது தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் டைமில் வந்து டிஸ்டார்ஷன் நடக்குது. அந்த டிஸ்டார்ஷன் எதனால் நடக்குதுன்னா கிராவிடேஷனல் வேவ்னால நடக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவென்ட் ஹாரிசான் டெலிஸ்கோப் வந்து இது என்னென்னா நம்ம பிளாக் ஹோலை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ண ஒரு டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப்னால் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வானத்தில் நட்சத்திரம்லாம் பார்க்க யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ இந்த ஈவென்ட் ஹாரிசான் டெலஸ்கோப் வந்து அக்ராஸ் தி எர்த்து வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய லேபரட்டரியில் நிறைய ஸ்டேஷன்ஸில் வச்சு மொத்தமாக எல்லாரும் வந்து பிளாக் ஹோல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த ஈவென்ட் ஹாரிசான் டெலஸ்கோப் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ வர்ச்சுவல் எர்த் சைஸ்டு டெலஸ்கோப். ஆக்சுவலாக எர்த் சைஸ்டு டெலஸ்கோப் அவங்க கிரியேட் பண்ணலை. எர்த்தில் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த டெலஸ்கோப்பை வைக்கிறது மூலமாக அவங்க எல்லா
ரீஜனையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கவர் பண்ணி மொத்தமாக ஹோல் ஸ்பேஸையும் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அண்ட் கேப்பபிள் ஆஃப் அப்சர்விங் த ஈவெண்ட் ஹாரிசான் ஆஃப் அ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஸோ ஈவெண்ட் ஹாரிசான்னா என்ன? ஈவெண்ட் ஹாரிசானா என்ன? பிளாக் ஹோலில் இருக்கிற அந்த பவுண்ட்ரி நம்ம படித்தோம்ல இதுக்கு முன்னாடி ஸ்லைடில். ஸோ அந்த பவுண்ட்ரியை படிக்கிறதுக்காக இந்த டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் எக்ஸ்ரே பைனரிஸ். What is this X-ray binaries? In systems where black hole is paired with a normal star, the strong gravity of the black hole can strip matter from the star. ஸோ ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வந்ததுன்னா அந்த ஸ்டாரில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த இடத்துல அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ரே பைனரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், அட் த சென்டர் ஆஃப் த மோஸ்ட் கேலக்சிஸ் என்ன இருக்குது? இன்க்ளூடிங் இன் ஆர் மில்கி வே என்ன இருக்கு? there is a black hole. So that can have the mass of millions or even billions of suns. அவ்வளோ டென்சிட்டி, அவ்வளோ மாஸ் இருக்கு அந்த பிளாக் ஹோலுக்கு. ஸோ நடுவில் இருக்கு. அப்படின்னா நம்ம சன் அதில் விழுந்துருமானா? இல்லை. இவ்வளோ நாள் நடக்கல, இனிமேல் நடக்காது. நடக்கலான்னா ஓகே, நடக்கலாம். Okay. As material in the disk falls towards the black hole, its gravitational energy can be converted to light, making the centers of this galaxy very bright and giving them the name active galactic nuclei. So active galactic nuclei na enna? Okay, இந்த டிஸ்கில், ஓகே, அக்ரீஷன் டிஸ்க், ஓகே, டிஸ்கில் வந்து போய் விழுகும் போது, ஓகே, கிராவிடேஷனல் எனர்ஜி வந்து, அதாவது கிராவிடேஷனல் எனர்ஜி ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஃபாலிங் இன் டு திஸ் பிளாக் ஹோல், அது வந்து லைட்டாக மாறுறது தான் இந்த ஆக்டிவ் கேலக்டிக் nuclei அப்படின்னு சொல்றாங்க. So they can ask you what is this active galactic nuclei. Some of these active galactic nuclei also shoot out colossal jets of material. So அது விழுகிறதுக்கு முன்னாடி நிறைய மெட்டீரியல் அதை வெளியில த்ரோ பண்றது, ஏன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அது உள்ள போகலாம், இல்லைன்னா அது நிறைய விஷயத்தை எமிட் பண்ணிட்டு உள்ள போகலாம். that you have to understand. Okay, its gravitational energy அங்க வந்து மாறிடுது. So that you have to understand. But when a galaxy happens to be oriented so that jets point towards Earth and we are staring right down. ஓகே, இப்போ வந்து குவாசர், இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது குவாசர்னா என்ன, பிளேசர்னா என்ன. ஓகே, ஒரு மெட்டீரியல் வந்து பிளாக் ஹோலில் விழுகும் போது அது சில மெட்டீரியலை வந்து ஜெட்டு மாதிரி வெளியில் தள்ளும் போது, சும்மா வெளியே தள்ளிச்சுன்னா அதுக்கு பேர் குவாசர். இதே அது வந்து அந்த ஜெட் மெட்டீரியல் வந்து நம்ம எத்தை நோக்கி வந்ததுன்னா அதுக்கு பேர் பிளேசர். ஓகே, ஸோ பட் when a galaxy happens to be oriented so that jets points toward Earth, then it is called as blazer. So that you have to understand. So quasar na enna, blazer na enna, active galactic nuclei na enna அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் விழுகும் போது நிறைய மெட்டீரியல் அது த்ரோ பண்ணும். அது த்ரோ பண்ணுற மெட்டீரியல் பேர், அந்த ஜெட்டு பேர் என்னன்னா குவாசர். அதே அது எர்த்தை நோக்கி அந்த ஜெட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் பிளேசர். ஓகே, அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள விழுகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை அப்படின்றத நம்ம ஞாபகம். ஓகே, இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் படிச்சு, அதாவது இந்த நேரத்தில், அதாவது இந்த ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ஜெட்ஸ், இந்த ஜெட் ஆஃப் மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா we saw that சில ஹை எனர்ஜி நியூட்ரினோ வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து ஐஸ்கியூப் எக்ஸ்பிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஸ்கியூப் யாரோடது? நம்ம படிச்சிருக்கோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல. ஐஸ்கியூப் இன்ஸ்ட்ருமெண்ட் யாரோடது? கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். பல்சர். அடுத்து வந்து குவாசர் என்னன்னு பார்த்தோம், பிளேசர் என்னன்னு பார்த்தோம், பல்சர். ஓகே, பல்சர்னா என்ன? பல்சர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஹைலி மேக்னடைஸ்ட் ரொட்டேட்டிங் நியூட்ரான் ஸ்டார். நம்ம வந்து பார்த்தோம்ல, ஒயிட் டுவார்ஃபா வந்து சின்ன ஸ்டார் மாறிடும், இல்லை இது கூட கொஞ்சம் பெரிய ஸ்டார் வந்து இறந்து போனோன்னா நியூட்ரான் ஸ்டாராக மாறணும். இந்த நியூட்ரான் ஸ்டாரை வெளியிடுற ஒரு பல்சேட்டிங் இது, அதாவது அது சாகிறதுக்கு முன்னாடி வந்து பளிச்சுன்னு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடும். ஸோ அது வந்து தான் பல்சர். Okay, a pulsar is a highly magnetized rotating neutron star that emits beams of electromagnetic radiation out of its magnetic pole. So pulsar மாதிரி இந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து பளிச்சுன்னு காட்டுமா. ஓகே, pulsar மாதிரி. Okay, so this we have discussed. Okay, so this is a previous year question. Recently, scientists observed the merger of the giant black hole billions of light years away from the Earth. What is the significance of this observation? 1. Higgs particles. இது A1 இல்லை, A, B, C, D. Higgs particles were detected. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க,
merger of beyond black hole வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. என்ன சிக்னிஃபிகன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஹிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் பர் டிடெக்டட்னா இருக்கலாம், பட் அதுதான் சிக்னிஃபிகன்ஸ்னா இல்லை. கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஆர் டிடெக்டட். நம்மளுக்கு நல்லா தெரியும் பிளாக் ஹோல்ஸ் வந்து இருக்கும்போது, பிளாக் ஹோல்ஸ் ரெண்டும் சேரும் போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும். அடுத்து the possibility of intergalactic space travel through a wormhole. wormhole தான் என்ன நம்ம படிக்கலாம். ஸோ galactic space travel through a wormhole is confirmed அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இட் enabled the scientists to understand singularity. மேபி ஆக்சுவலாக இது வந்து நிச்சயமாக இல்லை, இது நடந்திருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸ் வந்து மர்ஜர் ஆகும்போது வெளியில் வர்றது என்னன்னா கிராவிடேஷனல் வேவ். அதை நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் எப்போ நடக்கும்னா பிளாக் ஹோல்ஸ் வந்து மர்ஜ் ஆகும்போது, இல்லைனா ஒரு ஸ்டார் வந்து இறந்து போகும்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் நடக்கும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸ் தான் இந்த நேரத்தில் டிடெக்ட் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. Next, coming to this dark energy, wormhole வந்து நம்ம படிக்கலாம். Okay, any other doubts let me know in the comment box. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துடலாம். ஓகே, ஹிக்ஸ் பார்ட்டிகல் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும், ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அது வந்து தான் நம்மளுக்கு மாஸ் கொடுக்குது அப்படின்றத பேசணும். wormhole அடுத்து படிக்கலாம். சிங்குலாரிட்டி நம்ம பேசிட்டோம், கிராவிடேஷனல் வேவ்ஸும் நம்ம பேசிட்டோம். ஓகே, டார்க் எனர்ஜி இஸ் an unknown form of energy. Friends, ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அது வந்து பிக் பேங் மூலமாக ஃபார்ம் ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க இந்த யூனிவர்ஸில் நிறைய மேட்டர், நிறைய எனர்ஜி வந்து நம்மளுக்கு புரியாமல் புதிராகவே இருக்குது. இல்லை அந்த மேட்ரு அண்ட் எனர்ஜி வந்து என்னன்னே நம்மளுக்கு புரியலை. இந்த மேட்ரு எனர்ஜி தான் நம்மளோட யூனிவர்ஸோட சில ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அந்த எனர்ஜி தான் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு. ஸோ டார்க் வெப் மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்ற மாதிரி டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் வெப் வந்து நம்ம ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது இல்லைன்னா நம்ம யூனிவர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸோ டார்க் எனர்ஜி இஸ் an unknown form of energy that is hypothesized to permeate. hypothesized, ஸோ இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகே, to permeate all of space. ஸோ நம்ம ஸ்பேஸில் சுற்றி இந்த டார்க் எனர்ஜி இருக்குது, tending to accelerate the expansion of the universe. ஸோ இந்த டார்க் எனர்ஜியோட யூஸ் என்ன, இது எதுக்காக இருக்குது எதுவுமே தெரியாது. பட் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ரெண்டு ஸ்டாருக்கு நடுவில் இந்த டார்க் எனர்ஜி இருக்கலாம், டார்க் மேட்டர் இருக்கலாம். ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்டார் இப்படி ஒட்டி இருந்து இவ்வளோ பக்கத்தில் இருந்ததுன்னா சின்னமாக டார்க் எனர்ஜி இருக்கும். அதே இது பெருசாக ஆகிட்டு இருக்கும்போது இது ஏன்னா எக்ஸ்பேண்டிங் அப்படின்னும் போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து இதோட இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாருக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்லார்னா ஸ்டார். ஸோ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இது வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அதிகமாகும். இங்கே யார் வந்து நடுவில் ஃபில் பண்ணுறாருன்னா டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரும். அதை தான் சொல்கிறாங்க. டார்க் மேட்டர் ஒர்க்ஸ் லைக் an attractive force, a kind of cosmic cement that holds our universe together. This because dark matter does interact with the matter, but it doesn't reflect, observe or emit light. interact ஆகும், ஆனால் ஒன்றுமே நடக்காது அதனால. ஸோ தட் இஸ் வாட் டார்க் மேட்டர் இஸ். ஸோ டார்க் மேட்டர் இஸ், டார்க் எனர்ஜி இஸ் அப்படின்றத என்னன்னு பார்த்துட்டோம். டார்க் எனர்ஜி இஸ் a repulsive force. ஸோ டார்க் மேட்டர் இஸ் an attractive force, whereas dark energy is a repulsive force. அட்ராக்ட் பண்ணுது டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அதை ரிப்பல் பண்ணுது. ஓகே, a sort of anti-gravity. இது வந்து anti-gravity. ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் கிராவிட்டி இருந்ததுன்னா டார்க் எனர்ஜியில் anti-gravity இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ரஃப்லி 68% பார்த்தீங்கன்னா டார்க் எனர்ஜி தான் இருக்குது யூனிவர்ஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேட்டர் வந்து 27% வந்து இருக்குது. ஓகே, 5% தான் நம்ம மிச்ச மேட்டர்ஸ்லாம். அப்படின்னா எவ்வளோ, ஒரு யூனிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டு கூட இல்லை நம்ம அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்ந்துட்டு ரொம்பவும் இது ஆட்டம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழணுன்றது தான் நிறைய பேர் சொல்கிறது. ஏன்னா நம்ம யூனிவர்ஸில் ஒரு சின்ன டஸ்ட்டு மாதிரி. ஸோ அதுக்கான சாட்சி தான் இது. டார்க் எனர்ஜி 68%, டார்க் மேட்டர் 27%, ரெஸ்ட்டு 5%. அந்த 5%ல் நிறைய கேலக்சிஸ் இருக்குது, நிறைய சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் ஒரு சோலார் சிஸ்டமில், அதில் ஒரு பிளானெட்டில், அந்த பிளானெட்டில் ஒரு கண்ட்ரியில், அந்த கண்ட்ரியில் ஒரு சின்ன இது ஒரு ஸ்டேட்டில் ஒரு சிட்டியில் தான் நம்ம இருக்கோம். The material is considered to be a matter since it has gravitational attraction, and it is dark because it does not seem to interact with light.
ஸோ கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் கிராவிட்டியா ஆன்டி கிராவிட்டியான்றது இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆன்டி கிராவிட்டி. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது டார்க், ஏன்னா இது எதுக்கூடையும் இன்ட்ராக்ட் ஆனாலும் எந்த ரியாக்ஷனும் நடக்கிறது இல்லை அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங் நடந்திருக்கு. இந்த பிக் பேங் நடந்தோடனே நம்ம யூனிவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ இருக்குது, இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற இந்த யூனிவர்ஸில் நடுவில் இருக்கிறது தான் இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்தது வேர்ம் ஹோல். ஸோ வேர்ம் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேஸ் ட்ராவல் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ட்ராவல்னா நான் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போகிறதுக்கோ இல்லைன்னா ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்சிக்கு போகிறதுக்கோ இந்த வேர்ம் ஹோல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்ம் ஹோல். ஸோ வார்ம் ஹோலோட மவுத்து, த்ரோட் ஆஃப் த வார்ம் ஹோல், அதர் யூனிவர்ஸ். பாருங்கள், ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு நான் போகிறேன். ஸோ இந்த ஒரு பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தெலாம் மார்வல்ஸ் மூவிஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்சி வருவாங்க. அப்படின்னா நிறைய கேலக்சி இருக்குன்னு அவங்க ஒரு நிறைய யூனிவர்ஸ் இருக்குது, இல்லை நிறைய கேலக்சிஸ் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ ஒரு கேலக்சிலேருந்து இன்னொரு கேலக்சிஸ்க்கு வரதுக்கு வந்து அவங்க வார்ம் ஹோல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அவ்வளோவா மார்வல் படம் பார்த்ததில்ல, இல்லை மார்வல் படம் எனக்கு பெருசாக புரிஞ்சதும் இல்லை. பட் இதுதான் அதோட பேசிஸ். ஓகே, சில சீன்ஸ் பார்க்கும்போது சயின்டிஃபிக்கலாக நம்ம வந்து யோசிக்கணும், ஓகே இதை அப்ளை பண்ணவும் செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் வார்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஸ்பேஸ் டைமும் ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு மாறுபடுது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து நான் வந்து வார்ம் ஹோலில் எந்த டைமில் போகிறேனோ அந்த டைமில் அங்கே போய் நான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன். ஸோ அந்த டைம் தான் அங்கே போய் நான் எந்த டைமில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டைமில் போய் நான் நிற்பேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்ம படத்தில் பார்க்குறதெல்லாம் இந்த பேசிஸில் தான், இந்த சயின்டிஃபிக் பேசிஸில் தான் நடக்குது. ஸோ வார்ம் ஹோல் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ வார்ம் ஹோல் இஸ் அ ஸ்பெக்குலேட்டிவ்னா நான் வந்து சும்மா ஓகே நடக்கலாம், நடந்திருக்கோ, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹைப்போதசைசிங், ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் அப்படி. ஸ்பெக்குலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் லிங்கிங் டிஸ்பரேட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் டைம். ஸோ ஒரு 2020யும் 2030யும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹோல் தான் வார்ம் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஸ்பெஷல் சொல்யூஷன் ஆஃப் த ஐன்ஸ்டீன் ஃபீல்ட். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஐன்ஸ்டீன் சார் தான் தியரி சொல்கிறாரு. வார்ம் ஹோல் கேன் பி விஷுவலைஸ்ட் அஸ் அ டனல் வித் 2 ends at a separate points in space time. ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் டைம் ஆர் போத். ஸோ நான் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவிலேருந்து யூஎஸ் போனோன்னாலும் ஓகே, இல்லை இந்தியாவில் 2020 நான் யூஎஸ்க்கு 2030 போனாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் வார்ம் ஹோலில் தான் பாசிபிள். ஸோ 2 பாயிண்ட் அதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Wormholes are consistent with the general theory of relativity. Whether wormholes actually exist remains to be seen. So இன்னும் கண்டுபிடிக்கல அது இருக்கா இல்லையான்னு. Just like black holes were predicted by Einstein, இதுவும் அப்படிதான். ஓகே, இது வந்து ஃப்ளாம்னு ஒருத்தவர் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, வார்ம் ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. He described a white hole also, a theoretical time reversal of a black hole. ஸோ பிளாக் ஹோலோட அப்படியே ரிவர்சல், டைம் ரிவர்சல் தான் ஒயிட் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எயின்ஸ்டைன் அண்ட் நாத்தன் ரோசன் வந்து பார்த்தீங்கன்னா த தியரி ஆஃப் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் இந்த பிரிட்ஜஸ், அதாவது ஒரு ஸ்பேஸ் டைமையும் இன்னொரு ஸ்பேஸ் டைமையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக தான் இந்த வார்ம் ஹோல் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் கனெக்டிங் 2 different points in space time. These shortcuts may be called as Einstein-Rosen bridges or wormholes. ஸோ Einstein-Rosen bridgesன்னு கேட்கலாம், இல்லைனா wormholesன்னு கேட்கலாம், ரெண்டும் ஒன்று தான். இது என்னென்னா இட் இஸ் கனெக்டிங் த ஸ்பேஸ் டைம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம், அது ஞாபகம். அடுத்து வந்து நம்ம பிளாக் செயின்குள்ளே வரோம். ஸோ பிளாக் செயின் இஸ் a very important concept in information technology. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு தாவிட்டோம். ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி பார்த்துட்டா இப்போ பூமிக்குள்ளே வாங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஐடி டெக்னாலஜிக்கு வாங்க. பிளாக் செயின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயின்ஸு, நிறைய எத்திரியம், ஆல்ட் காயின்ஸு, நிறைய கிரிப்டோ கரன்சிஸ்க்காக யூஸ் பண்ண ஒரு முக்கியமான டெக்னாலஜி தான் இந்த ஒரு பிளாக் செயின். ஸோ இந்த டெக்னாலஜியோட கான்செப்டை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்றதுனால இந்த பிளாக் செயின் has become a budding concept. ஸோ ஒரு காஃபி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு, அதை வந்து வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, எல்லாத்தையும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஜர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளாக் செயின். அது என்ன மேம் லெட்ஜர் அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கிளர்க்கோட நோட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து வரவு செலவு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் லெட்ஜர். ஸோ வரவு செலவுன்னு சொல்லிட்டு அவங்க போடுற அந்த லைபிலிட்டி அசட்டு இல்லைன்னா வரவு செலவு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பிளாக் செயின். ஸோ ஒவ்வொரு பேரும் இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறேன், நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறேன்னா அந்த ஷாப்பிங் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு கடை வந்து நான் ஷாப் பண்ணியிருக்கேன், என்கிட்டேருந்து ஒரு காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதில் எழுதிக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு அவங்களுக்கு அது இன்கம்மாக இருக்கும், எனக்கு அது செலவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதை வந்து நான் ஆத்தென்டிகேட் பண்ணுவேன், மிச்சவங்களும் அதை ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் செயின் வந்து நடக்கும். ஸோ பிளாக்ஸ் எப்படி கிரியேட், இதில் பிளாக்ஸ்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பிளாக்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிளாக்ல மாதவி இந்த மாதிரி கஸ்டமர் ஐடியில் இந்த மாதிரி ஒரு பொருளை இந்த விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த பிளாக்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆயிருக்கும். இதை நானும் ஆத்தென்டிகேட் பண்ணுவேன், அந்த கடைக்காரனும் ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க, மிச்சவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் பிளாக்ஸ் வந்து நிறைய பிளாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் பிளாக் செயின்னு சொல்றது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் பிளாக் செயின். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் வாங்குறது விற்கிறது தானே நடக்குது. ஒருத்தவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குது, கிரிப்டோ கரன்சி இருக்குன்னா அந்த 10,000ல் 5,000 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்குவான், 5,000 ரூபாய்க்கு ஒரு ஒரு கேமரா வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயமும் அவனுக்கு வேணும். ஸோ அதை வந்து அந்த பிளாக்ல வந்து என்ட்ரு ஆகி அந்த பிளாக் செயின் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னோட 10,000 எப்படி செலவு பண்ணுன்றது 2 பிளாக்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து வேறு கம்பெனி வந்து ஒரு பிளாக் அவங்களுக்கு பொறுத்தது, இன்னொரு பிளாக் வந்து அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கும், இன்னொரு பிளாக் வந்து அந்த கேமரா கடையும் தெரிஞ்சுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த பிளாக் செயின் இஸ். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் அ டீசென்ட்ரலைஸ்னா இது ஒரு வேறுபாடு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இது வரவு செலவு இல்லைன்னா வந்து நான் வந்து இது பண்ணுறேன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் நம்ம இந்த காசை வச்சு ட்ரான்சாக்ட் பண்ணணும், நம்ம மணியை வச்சு ட்ரான்சாக்ட் பண்ணோம்னா இந்த மணியோட இன்கம் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து அத்தன்டிகேட் பண்ணுவாங்க, விச் இஸ் அ கவர்மெண்ட். பட் இங்கே வந்து பிட்காயின்ஸ் வந்து நம்மளுக்கு ஏன்னா கரன்சி நம்மளுக்கு கிடைக்கணும்னா அந்த கரன்சியில் ஆர்பிஐயோட சைனு, இது ஆர்பிஐ கவர்னரோட சைனு அண்ட் அந்த லீகல் டெண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கரன்சிக்கு வந்து லீகல் டெண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக தான் அந்த கரன்சி வந்து வேலிடாக ஆகுது. ஸோ அந்த வேலிடான அந்த கரன்சி வச்சுனா நான் வந்து ஒரு டிரான்சாக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பொருளும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் அ டீசென்ட்ரலைஸ்ட். ஓகே, திஸ் டெக்னாலஜி இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். இதில் வந்து கவர்மெண்ட் வந்து உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. நான் டிரான்சாக்ட் பண்ணுற இன்னொருத்தவன் வாங்குறான் அப்படின்னா அதை நாங்கள் 2 பேருமே இந்த பிளாக் செயினை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி இல்லாத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா இல்லை நான் வந்து டிரான்சாக்ட் பண்ணேன்னா அங்கே ஒரு பிளாக் செயினை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ தட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட். இங்கே வந்து பியர் டு பியர், இங்கே வந்து என்னது, இது வந்து பியர் டு பியர். ஓகே, எனக்கும் அந்த கம்பெனிக்கு மட்டுமான ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் தட் ஸ்டோர்ஸ் த ரெக்கார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் டிஜிட்டல் அசட்ஸ். அசட்ஸ்னா என்ன, சொத்து. ஸோ டிஜிட்டல் சொத்து, இந்த டிஜிட்டல் சொத்துல என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சிலாம். ஸோ இந்த டிஜிட்டல் அசட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா அந்த லேண்டு வந்து டிஜிட்டல் அசட்டாக இருந்ததுன்னா தென் தட் இஸ் வாட் பிளாக் செயின் இஸ் ஹேவிங். ஸோ இந்த பிளாக் செயினில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னா என்னென்னா, இப்போது நான் வாங்குகிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட், நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். எனி டேட்டா ஸ்டோர்ட் ஆன் பிளாக் செயின் இஸ் அன்ஏபிள் டு பி மாடிஃபைட். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை போய் மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் வந்து அதில் என்ட்ரி போட்டேன், இல்லை அந்த கம்பெனி வந்து என்ட்ரி போட்டுன்னா நாங்கள் 2 பேரும் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டா யார் நடுவில் வந்து அதை மாற்ற முடியாது. அதனால அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மாற்ற முடியாதுன்றதுனால அந்த அந்த டேட்டா வந்து சேஃபாக இருக்குது, கிரெடிபிளாக இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பிளாக் செயின், ஸோ அதனால சைபர் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர்லலாம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிளாக் செயின் இஸ் அன் இம்மியூட்டபிள் டிஜிட்டல் லெட்ஜர். ஸோ யாரும் அதை மாற்ற முடியாது. இட் இஸ் பியர் டு பியர். நானும் நீங்களும் வந்து டிரான்சாக்ட் பண்ணோம்னா அதை வந்து இந்த பிளாக் செயினில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். இட் வில் எலிமினேட் த நீட் ஃபார் தேர்ட் பார்ட்டிஸ். ஸோ தேவையில்லாமல் கவர்மெண்ட்டோ இல்லை எனி தேர்ட் பார்ட்டி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இட் இஸ் பியர் டு பியர்.
Every transaction is recorded, then stored in the block on the blockchain. Each block is encrypted. So இதனால இன்னும் சேஃப்டி அதிகமாகுது. ஸோ பிளாக் வந்து என்கிரிப்டடாக இருக்கிறதுனால இன்னும் சேஃப்டி அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் இதை பார்க்கவே முடியாது என்கிரிப்டடாக இருக்கிறதுனால. ஸோ எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியாதனால நாங்கள் இல்லீகலாக கூட இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சியோ ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ட் பண்ணலாம். ஸோ இல்லீகல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது, இல்லீகல் விஷயங்கள் நடக்கும்போது கவர்மெண்ட் பார்க்கணும். ஆனால் என்கிரிப்டடாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ என்கிரிப்ஷனாக இருக்கிறது சேஃப்டின்றது நல்ல விஷயம்தான், பட் கவர்மெண்ட் உள்ளே வந்து பார்க்க முடியாதுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய ரீசன்ஸும் இருக்குது, நம்ம சொல்லலாம். So production and chained to the preceding block. So each block is encrypted and அதை வந்து இன்னொரு பிளாக்கோட சேர்ந்து இது ஒரு செயினாக மாறிடும். Okay, data stored on a blockchain cannot be deleted without consensus. So that you have to understand. And best known for their crucial role in cryptocurrency system. So cryptocurrency-க்காக உருவானது தான் இந்த blockchain technology. ஆனால் இதோட யூசேஜ் வந்து இன்னும் நிறைய இடத்துல நடக்கலாம் அப்படின்றது. ஏன்னா for secure and decentralized record of transactions using Bitcoin. Okay, a logistic company, for example, இப்போ வந்து ஒரு சொல்கிறாங்க, could have a smart contract that automatically makes payment once goods arrive at the point. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் என்னோட குட்ஸ் வந்து அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னா, நான் வந்து ஒரு அவன் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறான். இப்போ அமேசானே எடுத்துக்கோங்க. நான் அமேசானில் வந்து நான் ஒரு 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 பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோன்னே எனக்கு வந்து டெலிவர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிவர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோட அமேசான் பேலேருந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளாக் செயின் வந்து சேஃபாக இருக்கிறதுனால தான் நடக்குது. அண்ட் பிளாக் செயினில் இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஆட்டோமேட்டிக் டிடக்ஷனும் ட்ரிகர் ஆகிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபினா ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீ இருக்கும். அந்த பப்ளிக் கீயை வச்சு அந்த டேட்டாவை வந்து என்கோட் பண்ணிடுவாங்க, இல்லை என்கிரிப்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை நடுவில் போய் உத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஒரு கீயை வச்சு தான் அந்த இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் யாராச்சும் அந்த கீ இல்லாதவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனை படிக்கவே முடியாது. ஸோ அதனாலையும் கவர்மெண்ட் வந்து இதை படிக்கவே முடியாதனால ஏதாச்சும் தவறாக நடந்ததுன்னா அவங்களால எந்த ஒரு விஷயமும் ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாது. இன்னொன்று பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி இருக்கிறதுனால 2 கீ இருக்குது, பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ இருக்குது. ஸோ ப்ரைவேட் கீ நான் லூஸ் பண்ணிட்டேன்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்னால் என்றைக்குமே பார்க்க முடியாது. ஸோ நானே தான், என்னோட இன்ஃபர்மேஷன் தான், நான் பண்ண ஒரு விஷயந்தான். பட் ப்ரைவேட் கீயை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா, இல்லைனா யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்னாலேயும் படிக்க முடியாது. இன்னொருத்தவன் படிச்சுட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ ஹேக் பண்ணிட்டானா. ஸோ இதனால் செக்யூரிட்டி வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதையும் நம்ம இப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பிளாக் செயின் பிளாக் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மெயின் காம்பனன்ட்ஸ். ஒரு ஹெட்டர் இருக்குது, ஒரு டேட்டா செக்ஷன் இருக்குது, அப்புறம் ஹேஷ் இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்டரில் என்ன இருக்கும்? மெட்டா டேட்டா இருக்கும். மெட்டா டேட்டானா அது என்னைக்கு நடந்தது, எப்போ நடந்தது, அது யார் அதை க்ரியேட் பண்ணா அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட கேஒய்சி மாதிரி, உங்கள் கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் மாதிரி, அது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கும். டேட்டா செக்ஷனில் தான் ஆக்சுவலாக என்ன ட்ரான்சாக்ட் பண்ணிங்க, எவ்வளோ ட்ரான்சாக்ட் பண்ணிங்க, எதுக்கு ட்ரான்சாக்ட் பண்ணிங்க, இதெல்லாம் இருக்கும். அடுத்து ஹேஷில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் வேல்யூ, எந்த கீயை வச்சு அந்த என்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கிரிப்டோகிராஃபிக் வேல்யூ வந்து அந்த ஹேஷ் இன்னொரு இதில் இருக்கும். ஸோ 3 இருக்கும், டேட்டா செக்ஷன், ஹேஷு, ஹெட்டர். So that you have to understand. And decentralization-ஆக இருக்குது. And decentralized nature promotes transparency and security. So transparent-ஆகவும் இருக்குது, secure-ஆக இருக்கும். It reduces the risk of relying on a single point of failure. ஸோ வந்து எந்த இடத்துலையும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து மாறாது. நிறைய இடத்துல ஃபெயில் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாச்சும் நடக்கலாம். ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து இல்லை அப்படின்றது தான் இங்கே. ரெடியூசஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ டேட்டாவை வந்து மாற்றி அனுப்ப முடியாது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சிம்பிளி இட் இஸ் சேஃப். கிரிப்டோகிராஃபி இஸ் அ டிஜிட்டல் கரன்சி. ஸோ அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சியில் நிறைய இருக்குது. இப்போ எத்திரியம், லைட் காயின், பிட்காயின், எத்திரியம்,
கார்டனா, ஆல்ட் காயின் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஸோ பிட்காயின்ஸ் மட்டுமே நம்ம கேள்விப்பட்டதுனால நீங்கள் எப்பயுமே ஆன்சரில் எழுதும் போது கிரிப்டோ கரன்சின்னு தான் எழுதணும். பிட்காயின் இட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. பட் கிரிப்டோ கரன்சினா என்னென்னா எனி கரன்சி which is digital and it is transacted in virtual mode. அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி இஸ் அ டிஜிட்டல் கரன்சி டிசைன்டு டு ஒர்க் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பணத்தை வந்து நீங்கள் கையில் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில், ஒரு பேப்பர் ஃபார்மில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நோட் இருக்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து டிஜிட்டல் ஃபார்மில் உங்களுக்கு வந்து வர்ச்சுவலாக நீங்கள் அந்த கம்ப்யூட்டரில் டிரான்சாக்ட் பண்ணுற ஒரு டிஜிட்டல் மணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த்ரூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இட் இஸ் ஹேவிங் நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகே, கவர்மெண்ட் ஒரு பேங்க்கு வந்து யாருமே இங்கே உள்ளே வர மாட்டாங்க, யாருமே வந்து உங்களை தொல்லப்பட மாட்டாங்க. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஹாவ் த அனானிமிட்டி. ஸோ நீங்கள் வந்து யாருன்னே தெரியாமல் கூட நீங்கள் வந்து அதை டிரான்சாக்ட் பண்ணலாம். ஸோ அனானிமிட்டி இஸ் ஒன் அட்வான்டேஜ். பட் அனானிமிட்டி இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் த கவர்மெண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிட்காயினில் வந்து இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியில் காசு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அப்படி காசு போச்சுன்னா அவங்க வந்து டெரரிசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கன் வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பிட்காயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்குறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அனானிமிட்டி, அதாவது உங்களை வந்து அடையாளமே தெரியாமல் நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ அதுதான் அனானிமிட்டி. ஸோ அந்த அனானிமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வொலாட்டிலிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி பிட்காயினோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மதிப்பு 1,00,000 ஆகிடும். ஸோ வொலாட்டிலிட்டி, ஸோ அதோட மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே புரியாது ஒரு பிட்காயினோட வேல்யூ என்னென்ன. $1 வேல்யூ நம்ம சொல்லிடலாம், அது வந்து ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பிட்காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறும். ஸோ தட் இஸ் வொலாட்டிலிட்டி. அந்த வொலாட்டிலிட்டினாலையும் கிரிப்டோ கரன்சி ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பேசுவோம். ஆர்பிஐ வந்து அதை வேண்டாம், நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, அதை பேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிச்சு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படிலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்ட சொன்னதுனால ஆர்பிஐ வந்து அதை பேன் பண்ணல, ப்ராஹிபிட் பண்ணியிருக்கு. இது உங்களோட ரிஸ்க்கு, நீங்கள் எடுங்க, ஆனால் வந்து எங்ககிட்ட எதையும் கேட்காதீங்க. கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் தலைவலி. நீங்கள் அது என்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு சொன்னதான். அண்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லிச்சு, தயவு செய்து கிரிப்டோ கரன்சியில் இது பிரச்சனைலாம் இருக்குது, அதனால நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கு, தவிர அது வந்து ப்ராஹிபிட்டோ பேனோ பண்ணலை. அடுத்து வந்து நம்ம ஏன் இந்தியாவில் ஒரு கிரிப்டோ கரன்சி கொண்டு வரக்கூடாது, நம்மளா ஒரு இந்தியா இண்டிஜினஸாக ஒரு டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லிட்டு சிபிடிசின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இது கொண்டு வந்தாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மில் நிறைய காசு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபார்ம் காசு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. யூபிஐ வச்சு தான் நம்ம வந்து நிறைய ஜிபே பண்ணிகிட்ருக்கோம், இல்லை கூகுள் பே இது நிறைய ஃபோன்பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பிட்காயின்ஸ் மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சியை, அது சென்ட்ரல் பேங்க் ஆத்தென்டிகேட்டட் ஆத்தரைஸ்டு டிஜிட்டல் கரன்சியை நம்ம டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓகே கவர்மெண்ட்டோட கேரண்டி இருக்குது, கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா பார்த்துக்குவாங்க, நம்மளை யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க. ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் இருந்தாலும், பட் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி இருக்குது அண்ட் எல்லா இடத்துலையும் அக்செப்டன்ஸ் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டோட கரன்சினா எல்லா இடத்துலையும் அக்செப்டன்ஸ் இருக்கும். இதே கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சினா எல்லா இடத்துலையும் அக்செப்டன்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்னொன்று அதில் ரிஸ்க் இருக்குது, யார் இதை உருவாக்குறாங்கன்னு தெரியாது, யார்கிட்டேருந்து வருதுன்னு தெரியாது, யார்கிட்ட போகுதுன்னு தெரியாது, டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் கவர்மெண்ட் கொண்டு வர போகிற ஒரு முக்கியமான இதுதான் சிபிடிசி. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ cryptocurrency does not exist in physical form. It uses decentralized control and பார்த்தீங்கன்னா as opposed to a CBDC. ஸோ சிபிடிசி மாதிரி சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் கொண்டு வருது, பட் டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி வந்து டீசென்ட்ரலைஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி வந்து என்னென்னா பிட்காயின் தான். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல் சால்வடார் 2 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எல் சால்வடார்லேயும் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை அலோவ் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் வந்து அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சைனா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சில கண்ட்ரீஸில் பேன் கூட பண்ணிட்டாங்க. நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. ஓகே, டு யூஸ் கிரிப்டோ கரன்சி இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் அக்வயர் அ டிஜிட்டல் வாலெட்.
ஒரு டிஜிட்டல் வாலெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு வாலெட் க்ரியேட் பண்ணுவீங்களா, அந்த வாலெட்டில் போய் நீங்கள் காசு போட்டு வைப்பீங்களா, அது மாதிரி டிஜிட்டல் வேலெட்டு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த டிஜிட்டல் வேலெட்டில் நம்ம பிட்காயின்ஸை போடுவோம். ஓகே, அப்போனா பிட்காயின்ஸ் எனக்கு எப்படி கிடைக்கணும், மைனிங் அப்படின்னு. ஓகே, மைனிங் மூலமாக எனக்கு கிடைக்கும். அதை நம்ம மைனிங்னா ஏதாச்சும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கேம் விளையாடுற மாதிரி, ஒரு கேம் விளையாண்டேன்னா எனக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்குதுல்ல, அந்த ஸ்கோர் தான் எனக்கு வந்து ஸ்கோர் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு பிட்காயின்ஸ் அண்ட் தே வில் புட் இட் இன் மை டிஜிட்டல் வேலெட். ஓகே, ஸோ ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான். நான் அந்த கேமை வந்து சால்வ் பண்ணிட்டேன்னா, அதில் வந்து வின் பண்ணிட்டேன்னா, அந்த பஸ்ஸில் வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன்னா என் வேலெட்டில் வந்து பிட்காயின்ஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த பிட்காயினை வச்சு நான் வந்து இந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணுற ஒரு கம்பெனி கிட்ட நான் வந்து இந்த பிட்காயினை கொடுத்து அவங்க கிட்டேருந்து ஏதாச்சும் பொருள் வாங்கலாம். ஸோ எந்த கம்பெனிலாம் வந்து பிட்காயினை அக்செப்ட் பண்ணுதோ அவங்க மூலமாக நான் வந்து இது பண்ணலாம். பட் இது வந்து இந்த பிட்காயின் மைனிங் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீடு இருக்க ஒரு ஃபாஸ்ட்டு ப்ராசஸிங் கம்ப்யூட்டரை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மைனிங் பண்ண முடியும். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட டேட்டா ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. இதே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் டேட்டா ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு, நம்மளால் இந்த பிட்காயினை மைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை மைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு சேல் நடக்கும். எல்லாமே ₹1 வரும். பட் நம்மளால் வாங்கவே முடியாது. ஏன்னா மிச்ச கண்ட்ரியிலலாம் டேட்டா ஸ்பீட் ரொம்ப அதிகம், அவங்க டக்குன்னு வாங்கிடுவாங்க. பட் நம்மளோட டேட்டா ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மினால நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளேயே அவங்க வாங்கி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான ப்ராசஸ். நம்ம தக்கல் புக் பண்ணாலே தெரியும், நம்ம ரயில்வே IRCTCயில் நம்ம தக்கல் புக் பண்ணும்போது எந்த வைஃபை ஸ்பீடாக இருக்கோ அந்த தக்கலில் புக் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். அதாவது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் டிக்கெட்டு. இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் ப்ராசஸ் ஆகிறதுக்கே டிலே ஆகும்போது நம்ம கடைசியாக வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்பீடு உள்ள ஒரு சிஸ்டத்தில் நம்ம IRCTC ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இது டிக்கெட் போட்டோம்னா கடன்னு நம்ம நினச்ச பர்சனுக்கு 20 டிக்கெட் IRCTCயில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா 20 டிக்கெட்டு நம்ம நினச்சவங்களுக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். பட் இதே வந்து கம்மி ஸ்பீடில் இருக்கிற சிஸ்டத்தில் நம்ம போய் இது பண்ணோம்னா நம்மளுக்கு சீட்டே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் மைனிங்லேயும். இந்த மைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீடான கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நம்மளால் மைனிங் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம பிட்காயின் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பிட்காயின் ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிட்காயின் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பிட்காயினோட ட்ரான்சாக்ஷன் எங்கே போய் சேவ் ஆகுது, பிளாக் செயினில். தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் RBI பார்த்தீங்கன்னா செவரல் வார்னிங்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேனை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கரன்சி ஆர் கிரிப்டோ கரன்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 30% வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ப்ரொபோசிங் திஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அப்புறம் சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் கிரிப்டோ கரன்சி நிறைய பேசிட்டோம். ரெகுலேஷன் கஷ்டம், வாலட்டிலிட்டி நிறைய இருக்குது, செக்யூரிட்டி இல்லை. ஏன்னா சில நேரம் ஹேக் பண்ணுறதுனாலையும் இருக்குது. ஏன்னா செக்யூரிட்டின்னு தான் சொல்கிறோம், பட் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அடாப்ஷனும் நிறைய கம்பெனிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸ்கேலபிலிட்டி அக்செப்ட் பண்ணாததுனால ஸ்கேலபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியல, லார்ஜ் ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ண முடியல. எனர்ஜி கன்சப்ஷன், ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அதனால எனர்ஜி கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் $1 பில்லியன் ஃப்ராடு வந்து நடக்குது. ஸோ ஃப்ராட் நடக்குது, ஹேக்கிங் நடக்குது, எல்லாருமே இது அதனால அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால லார்ஜ் ஸ்கேலில் நம்ம இந்த பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். ஓகே, ஸோ வந்து இது வந்து பிளாக் செயினோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம இதெல்லாம் பேசிட்டோம். அடுத்து இங்கே டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னென்னா, உங்கள் பிளாக் செயினில் உங்களோட நீங்கள் ஏதாச்சும் ட்ரான்சாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு சிக்னேச்சர் மாதிரி, ஓகே நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் பண்ணுறது டிஜிட்டல் சிக்னேச்சராக அங்கே போய் சேவ் ஆகும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின் வந்து கவர்னன்ஸில், பேங்கிங்கில், ஃபுட் அண்ட் சப்ளை செயினில், இன்சூரன்ஸில், ஹெல்த் கேரில், ஆட்டோமேஷனில், அதுக்கப்புறம் வந்து டூரிசமில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் ட்ரான்சாக்ஷனுக்கோ இல்லைனா வந்து டூரிஸ்ட் இன்ஃப்ளோக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃப்ளோக்கோ இல்லைனா கவர்னன்ஸில் ஏதாச்சும் டாக்குமெண்ட், ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்குறதோ இல்லை சர்டிஃபிகேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லைனா சர்டிஃபிகேட்டை சைன் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஸோ கடைசி டாபிக் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னா 17 மெட்டல்ஸ் இந்த குரூப் 3 பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாந்தனைடு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஸ்கிண்டியம், இட்ரியம் அண்ட் ஸ்கிண்டியம் அண்ட் இட்ரியம். ஏன்னா இதுதான் இந்த லாந்தனமோட எலிமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். இதோட இந்த ஒரு 15 எலிமெண்ட்ஸோட சேர்த்து ஸ்கிண்டியம் அண்ட் இட்ரியம், ஓகே, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, இது பர்பிள் கலரில் இருக்கிறதுனால இது என்ன எலிமெண்ட்டு? டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸு. இது பாருங்க ஆரஞ்சு என்னது? green வந்து என்னது? lanthanides element. Okay, so these are called as rare earth minerals. So this rare earth minerals is a lanthanide series along with scandium and yttrium. லித்தியம் வந்து ரேர் எர்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கொஸ்டினில் கேட்கும்போது லித்தியம் வந்து ரேர் எர்த்து நினச்சிக்கிறாங்க. லாந்தனைடு எலிமெண்ட்ஸும் ஸ்கிண்டியம் அண்ட் இட்ரியமும் அதோட சேர்ந்து வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஆனால் இது ரேரா அப்படின்னா ரேரும் இல்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் அபண்டண்டாக தான் இருக்குது. இட் இஸ் மாடரேட்லி அபண்டன்ட். ஆனால் என்னென்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இது ரேர் எர்த்துன்னு சொல்கிறாங்க. பட் நாட் கான்சன்ட்ரேட்டட். இன்னொன்று அபண்டண்ட்டாக தான் இருக்குது, பட் கான்சன்ட்ரேட்டடாக இல்லை. ஸோ ரொம்ப பரவலாக இருக்கிறதுனால, பரவலாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு 100 கிராம் ஓர்லேருந்து தானே மைன் பண்ணி நீங்கள் இது மினரல்ஸ் இருக்கிறோம். ஸோ அந்த ஓரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டன் ஓரில் வந்து ஒரு கிராம் ஆஃப் ரேர் எர்த் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால இது ரேர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியா ஹேஸ் த 5th largest ரேர் எர்த் ரிசோர்ஸஸ். ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து சைனா, ஆஸ்திரேலியா இதெல்லாம். நம்மளது பார்த்தீங்கன்னா 5th largest ரேர் எர்த் இருக்குது. மோனோசைட் மினரல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லாந்தனைடு எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேர் எர்த்துன்னு சொல்கிறாங்க, ஹெவி ரேர் எர்த்துன்னு சொல்கிறாங்க. லைட் ரேர் எர்த் வந்து 57 to 63 அட்டாமிக் நம்பர் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ரேர் எர்த்து. ஹெவி ரேர் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 64லேருந்து 71 இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி, டிபி, டிஒய். ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொடுக்கலாம், இல்லை ஒரு 4-5 கொடுக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அந்த என்னென்ன எலிமெண்ட்ஸுன்றதை பார்த்துக்கோங்க. ஸ்காண்டியம் அண்ட் இட்ரியம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கிண்டியம், இட்ரியம் வந்து ஹெவி ரேர் எர்த் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது லைட்டாக தான் இருக்குது. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வந்து இதோட அப்ளிகேஷன் என்னென்னா, பெர்மனன்ட் மேக்னெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மார்ட் ஃபோன், ஹார்ட் டிஸ்க் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் பெட்ரோலியம் ரிஃபைனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் பாலிஷிங்கில், வாட்டர் பியூரிஃபையர்ஸில், ஹெல்த் கேரில், நான் இரிட்டேட்டிங் ஆன்டிசெப்டிக் ட்ரெஸ்ஸிங்ஸில், ஓகே, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸில் லைக் ஏர்க்ராஃப்டில், ஸ்டீல் மேக்கிங்கில், அப்புறம் வந்து அதர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரேர் எர்த் மினரலோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா டென்சிட்டியும் அதிகம், மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹை. ஸோ அதனால் ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஓகே, கண்டக்டிவிட்டியும் ஹை அண்ட் ஹை தெர்மல் கண்டக்டன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எதுக்கு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மெட்டீரியல் இருக்கிறது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஆனால் வந்து அது வந்து ஈஸியாக வந்து தெர்மல் கண்டக்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்லெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அந்த மெட்டீரியல். ஸோ அது மாதிரி தான் ரேர் எர்த் மினரல்ஸ். இட் இஸ் ஏபிள் டு have high thermal conductance, high conductivity, high melting point. And principal source of rare earth வந்து என்ன ஓர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மோனோசைட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மோனோசைட்டில் ரேர் எர்த் எடுக்கலாம். ஈவன் நம்ம வந்து இப்போ தோரியம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைட்லேருந்து தான். செரியம் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் ரேர் எர்த், கம்ப்ராக்சிமேட்லி த சேம் அஸ் தட் ஆஃப் காப்பர். ஸோ செரியம் வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த திங். பாருங்கள் இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் இது லாந்தனைடில் வந்து பார்த்தீங்கன்னா தோரியம் வரல, யுரேனியம் வரல. தோரியம், யுரேனியம் கீழே இருக்குது. ஸோ திஸ் லாந்தனைட் எலிமெண்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எது இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். லித்தியம் பார்த்தீங்கன்னா 3, இது வந்து குரூப் 3, இட் இஸ் நாட் லித்தியம். ஓகே, ஸோ எங்கெல்லாம் வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்தியா, சைனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா so these are the rare raw materials. Okay, rare raw materials. Okay, rare earth minerals வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா, சைனா, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எல்லாத்துலேயும் இருக்குது.
ஓகே, ரேர் எர்த் மினரல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சைனா இஸ் கரண்ட்லி டாமினேட்டிங் த ரேர் எர்த் ரிசர்வ்ஸ். ஓகே, this has forced other countries to look to India. ஸோ இந்தியாவில் தான் 5th largest rare earth minerals இருக்கிறதுனால எல்லாரும் ஓகே நீங்களாச்சும் கொடுங்க, சைனாவில் வாங்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப ஹை காஸ்ட் சொல்கிறாங்க, அது மோனோப்ளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்தியா வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் ஒழுங்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளால் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் எனர்ஜியில் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டி மிசைல் டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே லேசர்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So friends, we have seen so far star, black hole, wormhole, அதுக்கப்புறம் rare earth minerals, அதுக்கப்புறம் நடுவில் கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தோம். எனி டவுட்ஸ் கேளுங்க. இனிமேல் வர கிளாஸில் நிறைய விஷயங்கள் படிக்கலாம். நன்றி, வணக்கம்.